காலை கொண்டு சொருகுறேன். ஆமா. சொருகுனதுக்கு அப்புறம் பழம் வெளியில வந்து விழுந்துருது. பழம் வெளியில வந்து விழுந்தா பழம் யாருக்கு சொந்தா? ஏடிஎம் சொருகுறவள். யாருக்கு சொந்தம்? ஏடிஎம் சொருகுறவள். யாருக்கு சொந்தம்? பழம் யாருக்கு சொந்தம்? ஏடிஎம் கார்டு உள்ள சொருகுறவள். சொருகுனேன் நானு, பழம் வெளியில வந்து அப்ப சொருகுனேன். அது ஏடிஎம் கார்டு. இருவாங்க. நான் கேட்கறது பதில். உன்னை கல்யாணம் பண்ணது யாரு? நீங்க. சொருகுனது யாரு? நீங்க. அப்ப பிள்ளை வெளியில வந்துச்சா? பிள்ளை யாருக்கு சொந்தா? உங்களுக்கு தான். பிள்ளை எங்களுக்கு தான் சொந்தா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இப்ப ஏடிஎம் கார்டு காலை கொண்டு எதுல சொருகுறீங்க? மிஷின். அந்த மிஷின் யாரு? எங்க மிஷினை காமிச்சா தான் நீங்க ஏடிஎம் புடிச்சு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நாங்க உங்க மிஷின்ல பணம் லைட்டா விட்டு பாப்போம். உங்க மிஷின் வேலை செய்யாட்டின்னு வச்சுக்க நேரா பேங்க்குள்ள போயிருவா. அங்க செக் எழுத்துல இருக்கு. அதுல இந்த மிஷின் வேலை செய்யாட்டீங்களா அதை உள்ள செக்க கொடுத்தா அப்படியே செக்கில வாங்க முடியலையா? வேலை இருக்கு லைட்டா விரலா வேலை வச்சு பணம் வாங்குறதுல. சரி நீ பேங்கா ஏடிஎம்? நான் பேங்கும் ஏடிஎம் ரெண்டு கலந்துட்டாங்க. அப்படியா? இடத்தை காலி பண்ணிய முதல்ல. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல. வருஷத்துல முதல் நாள் ஒன்றை பிரச்சனை பண்ணக்கூடாது. நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வருஷத்துல ராதா செல்லியோட முதல் நாடகம். அதனால சாவகாசமா நானும் போறேன். அதனால நானும் சாவகாசமா போயிட்டு இருக்கேன். பேச்சுக்கு போயிட்டு வச்சுக்க. பேசல. நானும் வேற மாதிரி பேசுறேன். ஏன் சேர்ந்து தெரியாம நீ பேசிக்கிட்டு கிடக்குற? தெரியாம நீ பேசிக்கிட்டு கிடக்குற. நான் யாரு தெரிஞ்சா நீ நேரம் இங்க நின்னுகிட்டு இருக்க மாட்டேன். யாரு நீங்க? சார் யாரு? தெரியாதுங்க அப்பு. முதல் வருஷம் நான் பாத்துக்கிறேன் அப்பு. நீங்க யாரை தெரிஞ்சுக்கினா நான் தெரிஞ்சுக்குவேங்க அப்பு. நீங்க சொல்லுங்க அப்பு. இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு வரும்போது தெரியல? இல்லங்க தெரியலங்க அப்பு. செவாலியா சிவாஜி கணேஷ். செவாலியரை அவங்க பொறுத்தாதம்மா. இந்த செவாலியரை குடிச்சுட்டா எனக்கு ஒரே வாந்தி தலைவலி. சரி. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே வர்றேன். ஆமா. செல்வனுக்கு தனியனுக்கு கை தவிர்த்து 3 நாள் ஆகுதான். நாங்க 2 பேரும் கை தவிர்த்துட்டோம்னா நீ என்ன பண்ண? நான் இப்பதான் கோயில். நீங்க யாருன்னு சொல்லுங்க. தவறா ஏதாவது பேசிட்டேனா? மன்னிச்சிருங்க சார். நான் ஏதாவது வாயை விட்டுட்டேனா? நான் வாயை விட்டுட்டேனா? வாயை விட்டுட்டா தான் தேவலையமா குளிர் நேரத்துக்கு. நான் யார் தெரியுமா? சிங்க படம் பாத்தியா? ஆத்தாடி 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 அடியா சுத்தாடி. உங்களுக்கு மரியாதை பத்தி இடத்துல எதுவுமே இல்ல சார். நானே அதை தெரியாம பேசிட்டேன். இந்த மாதிரி மொட்டை அடிச்சிருக்க வச்சிருக்கேன். உங்களை தான் ஏகப்பட்ட டைரக்டர்கிட்ட போனேன் சார். எனக்கு ஒத்த சான்ஸ் கூட கொடுக்கல சார். ஏகப்பட்ட டைரக்டர்கிட்ட போய் ஒத்த சான்ஸ் கொடுக்கலையா? சான்ஸ் கூட பண்ணல சார். என்னென்ன படத்துக்கு போன? எல்லாமே இந்த படத்துக்கு தான் சார் போனேன். இருட்டடியில் முரட்டு குத்து. இருட்டடியில் முரட்டு குத்தா? புருஷனை கெடுத்த புண்ணியவதி. அந்த அந்த முந்தான முடிச்சு காணாமல் போன பணியாரா? இருட்டு சொல்லுகுவா. இருட்டடி வீர. இருட்டடி வீர. எல்லா படத்தையும் நான் தான் பார்த்தேன். அதான பார்த்தேன். என்னடா ஹீரோனி மூஞ்சிய மட்டும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு மாஸ்க் போட்டுக்கிறாங்க. இல்ல துணி வச்சு மூடிக்கிறாங்கன்னு பார்த்தேன். எனக்கு படத்துல ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? ஆமா சார். நீங்க போடுவீங்களா சார்? ஜியோ சிம் வந்தது போல. இதே வேலை 24 மணி நேரம். மாமா ஐயோ மாமா மாமா சார் எனக்கு ஒரு வாய்ப்பு. ஐயா உனக்கு ஏய் ஏதோ வாய்ப்பு போடுறீங்க. அதுல சார் வாய்ப்பு வாய்ப்பா உங்க மனசுல கற்பனை மிஷின்லாம் இருக்கா? ஏய் சீச்சி அது டைரக்ட் நாங்க வாசி பண்ணிப்பாரு. ஏமா நம்ம படத்தை நடிக்கிறோம். நல்லா ஆடணும். நல்லா பாடணும். சார் எனக்கு ஒரு சான்ஸ் தரே. ஆனா நம்ம நல்லா செய்றேன். நம்ம படத்துல நடிக்கிறோம். ஐயோ டைரக்டர் சார் ஏதாவது ஒரு கதை நீ நடிப்பா. நீ தான் கதாநாயகி. கதாநாயகியா சார்? கதாநாயகி சார் பார்த்தது சார். சார் விவேகதளபதி விஜயா. அதுக்கு மேல சார் அல்டிமேட் அஜித் குமாரா. அதுக்கு மேல அதுக்கு மேல சூப்பர் ரஜினிகாந்த் சார். அதுக்கு மேல சார்
இறந்தாரு கேப்டன் அது ஐயா அது எம்ஜிஆர் ஐயா பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் ஐயா தெரியாது. ஆனா நாடக நடிகர்களுக்கு ஒரு எம்ஜிஆர் மாதிரி புரட்சி கலைஞர் விஜயகாந்த். ஏன்னா நாடக நடிகர்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல எவன் இறங்குறானோ பசி பட்னியோட வந்து நேரம் இறங்கி சாப்பிட வழி இல்லையா நேரம் மண்டபத்துல போய் மத்தியானம் சாப்பாடு ஃபுல்லா அழகான சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தெம்பா வெளியில போ, வேலையை தேடு, வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்க சாப்பிடு அப்படின்னு சொன்ன ஒரே மாமனிதர். இன்னைக்கு யாரு கூட சொல்றதுக்கு மனசு ரொம்ப நல்ல ஒரு மாமனிதர். எல்லாரும் சின்ன எம்ஜிஆர் சொல்லுவோம். எங்களை நடிகர்களோட சின்ன எம்ஜிஆர் யாருன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மட்டும்தான். எல்லாருக்கும் நல்லது செஞ்சார் நடிகர்களுக்கு. கதாநாயகனை காட்டுக்கு சார் போடணும் சார். ரொம்ப ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது கொறி தோணுங்க சார். இவர் தானே சார் கதாநாயகன் சார். சார் இவர் தான் கதாநாயகன். நீ ரொம்ப ஆர்வமா இருக்கன்னு நினைக்கிறேன். நான் பேசுற மாதிரி நீ பேசிட்டேன்னு வச்சுக்க, நீ தான் அந்த படத்தோட கதாநாயகன். இவரை செக்அப் பண்ணணும். சரிங்க சார். அதுக்கு என்ன சார் இந்த இது வேணுமா சார்? சிங்க படம் பார்த்துருக்கீங்களா? அது டயலாக் பேசுவாங்கல்ல, அதே மாதிரி டயலாக் பேசிட்டுன்னா நீ தான் அவங்க கதாநாயகன். நீங்க எங்க இருங்க என்ன மாதிரி டயலாக் பேசுறாங்க எல்லாம் அப்படி போல செய்யணும். சிங்கத்தை போட்டால பார்த்திருப்பேன், டிவியில பார்த்திருப்பேன், காட்டுல பார்த்திருப்பேன், பெருத்தனமா வேட்டையாடி பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா? எனக்கட்டு டயலாக் பேசி அந்த பிள்ளையோட வண்டியை பொழுது இப்ப நான் சொன்னதை சொல்றேன். வீட்டுல பாத்துக்கலாம் கோரிமேட்டுக்கு பாத்தீங்களா? கொஞ்சம் சொல்லுங்க சார். டயலாக பேசல அந்த பிள்ளை கூப்பிட்டு சாமி படம் பார்த்தியா? அதுல பேசுவார்ல, அதுல பேசுறியா? ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 6 சாமி. தடுத்தி கமிஷனரா போலீஸ் திருநெல்வேலி சிட்டி. ரொம்ப குடும்பப்படுத்தாங்க ஐயா. இதை சித்தப்ப ரமாங்க ஐயா சாமி நம்ம பார்த்தா அண்ணன் நல்லா ஆடணும், நல்லா பாடணும். பாடுவியா? என்ன ஆடுவீங்க? படம் சார். படத்தை பார்த்தீங்களா? படம் புதுசு சார். புதுசு புதுசுன்னா புதுசு 2024. ஆமா, படத்தை புடிச்சு பாருங்களேன். 20 மினிட் புடிச்சுட்டாங்க.
அடியே அடியே இவளே எவாக்கு பழகு வேளாண்டி ஆமல பரவாயில்லையே நம்ம ஆடுற மாதிரி ஆடுது அப்படில ஆடுனா ஆடுவே ஓடுனா ஓடுவே உட்கார்ந்தா உட்காருவே சிரிச்சா சிரிப்பே அதுதா அழுகுவே எப்படி அழுகுது குடிஞ்ச அழுகாத என்ன குடிஞ்ச என்ன குடிஞ்ச அழுகாதா ஐயோ குடிஞ்ச அழுகாத கூகுள் மேப்பே வெளியில தெரியுதா இப்படி அழுகக்கூடாதுமா நம்ம அழுகிறத பார்த்து 10 பேர் அழுகணும் எப்படி நான் அழுக வைக்கவா சொல்லுங்க சார் ஒரு பேச்சுக்கு நீ மாமியா நீங்க மருமையா ஆமா மருமையா ஒரு பேச்சுக்கு பாரு உனக்கு அழுகு வருமா சரி நீ மாமியா நான் ஒரு மைமை மருமை இப்ப மாமா நீதான் புதுசா இன்னைக்கு விடிய விடிய உன்னைய வச்சு செய்யறதா எங்க வேலை இதான் முன்னாடி இப்ப பாரு ஒண்ணு இல்ல இப்ப முன்னாடியா உன் முன்னாடி அழுக வைக்க போறேன் இரு நீ செத்து போயிட்ட ஐயா மருமையிலே மாமா செத்துட்டாரா மாமாவோட செத்து போயிட்டாரு அழுகிற செத்து முன்னாடி வச்சுட்டா என்ன பண்ற நம்பர் போடுறேன் டச் செல்ல வச்சு குத்து குத்துற ஹலோ இரு எந்த ஊரோட சவுண்டா இருக்கு எங்கட போனா அக்கா கல் போட்டுச்சு மருமையிலே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா டீ குடிச்சீங்களா சொல்லுங்க அந்த மாடு கண்ணு குடி போட்டுருக்கு அப்படியா சீப்பால கொடுத்து உள்ள கூட பாக்குறேன் அப்படியா ஆமா உங்க மாமனார் செத்து போயிட்டாரு மருமையில எனக்கு லூசு முண்டை மாமனார் செத்து போயிட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்ற அழுது சொல்ல அதான் வந்து உட்காந்து ஆயிரத்தில் ஒருத்தியம்மாடா அந்த ஓட்ட பொருளை நீ ஒருத்தினால எந்த ஒரு இளவடா மாமியா மருமைய பேட்ட விட்டு புங்க பிடிச்சாரு அது அடிச்சுல இல்ல கொண்டு கூட இப்பதான் தெரியுது மாமனார் எதுக்கு செத்தானது சீம்பாலுக்காண்டி அவன் செத்த நான் போய் பார்த்த
பட்டுக்கோட்டை அம்மாளே பட்டு புட்டாடு அம்மாளே பட்டுக்கோட்டை அம்மாளே பொல்லாத சிறுக்கு பொல்லாத வீடுக்கு நான் சந்தோஷமா இருப்பேன். என்ன வேணா சரி விடு எங்களோட எந்த மாதிரி ஆடணும்னு முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு நீ ஆடுற ஓகே அதான் எப்படி தெரிச்சு கடல் ஆம்பை இல்ல ஆம்பை குஞ்சு அந்த ஓட்டுக்குள்ள இருந்து மண்டை எப்படி வீட்டு கடல் பெருசாலையா அது சும்மா கிடக்கு இல்லையே சும்மா நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க நல்லா சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சி வருஷத்துல முதல் நாடகம் அதோட இன்னொரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா என்ன காதல்னா என்னன்னு ஒன்றுதான் உணர்றேன் என்ன சொல்றீங்க இதுக்கு முன்னாடி காதலிச்சேன் யாரு பொம்பளை நான் போன் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க எப்போ நான் போன் பண்ணாலும் போன வைடா புருஷான்னு சொல்லுவா முன்னாடி எல்லாம் புருஷன் வந்துட்டாரு போன வைடாங்கிறா அப்ப நீ யார காதல் சரி வீடு அதனாலதான் என் காதல் மாதிரி ஒப்பக்கம் வந்து காதல் எப்படி சொல்லுங்க காதல சொல்றேன் எனக்கு 3 மனது என்ன கை போடாதீங்க கை போடாதீங்க நாய் மூல தெரியுமா தெரியாதா அப்ப இந்த கதை தெரியுமா தெரியாதா நாய் என்ன இருப்பா ஒண்ணு பொட்டை நாய் நான் தான் வச்சுக்கங்களேன் உன் பேரு சிம்மி சிம்மி சரி பொட்டை நாய் பேர் சிம்மி ரோசி ரோசி நான் தான் சிறை நாய் என் பேரு சிம்மி ரோசி சிம்மி ரோசி
அப்படி கூப்பிடாதே ரோசி ரோசி எப்படி கூப்பிடுவேன் சிம்மி அப்படி நான் என்னது பார்த்தா என்ன நல்லா இருக்கியா கண்டுக்கவே படிக்கிற இது ஆமா நான் கேட்க பொம்பளை மாதிரி நல்ல மூணு நினைச்சா வேற மாதிரி இருக்கு அது மூணு சரிதான் அதை விரட்டி விடுங்க அதுக்கு குட்டி நாய் ஒண்ணு இருக்கு பாரு இந்த சண்டையில என்ன மறந்துடாதீங்களா எனக்கு ஒரு வாய்ப்பு எட்டாது பொட்டை நாய் நல்ல மூடுல இருக்குன்னு வச்சுக்க அது எப்படி தெரியுமா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு வச்சுக்க அப்படி மாட்டே குட்டி அடுத்த எலெக்ஷன் ஓட்டு போட ரெடியா இருக்கிறா பூத்து திறந்து இருக்கிறான்னு அர்த்தம் அதே பள்ளி இங்க தெரிஞ்சுன்னு வச்சுக்க இங்க தெரிய வாழை தொடர்ந்துல அதுக்கு மூடு சரியில்லை இந்த நேரத்துல எதுவும் பண்ண முடியாது போட வருஷம் ஆனா நம்மளும் எதா இருந்தாலும் சமாளிச்சுவேன் எப்படி கேட்பேன் என்ன பண்ணுங்க கடைசியில பொட்டை நாய் எப்படிமா சமாதானம் பண்ணு இந்த பொட்டை நாய் போய் ஒண்ணு கிடைச்சிட்டு வரும்ல அதுல போய் நம்ம நாய் அங்க வந்து பொட்டை நாய் சமாதானம் ஆயிடும் இதெல்லாம் பாக்குறத இயற்கை தானே இதெல்லாம் பாக்குறத ஏன் நான் கரெக்டா கண்டுபிடிச்சேன் என்னைய மாதிரி அவரும் அப்பா சரி பரவாயில்ல இப்ப நம்ம ரெண்டு நாய்க்கு காத்து சரி காதல் எப்படிப்பட்ட காதல் சொல்றேன் சொல்லுமா காதல் வரலையா என்ன நினைச்சு நீ என்ன நினைச்சு என் நெஞ்சுக்குள்ள ஒண்ணு வச்சு கச்ச போய்
மாமா உங்களை பார்க்கும்போது எனக்கு காதல் வந்துருச்சு. எப்படிப்பட்ட காதல்? அதை வாங்கிக்கோங்க மாமா, அந்த மொய்ய உங்களுக்கு. வான்கோழி சிறகடிக்க நான் உன்னை கண்ணடிக்க, உன் அண்ணன் என்னை அடிக்க, நான் சோகத்தில் தண்ணி அடிக்க, டாக்டர்கிட்ட போனா டாக்டர் பாத்ரூம்கிட்ட போன டாக்டர்கிட்ட போனா ஓட்டேடி ஓட்ட, அது என் காதல் கோட்டை. இப்படிக்கு கியூட் மாமா அவர்கள் சார்பாக, கியூட் மாயா அவர்கள் சார்பாக அன்பளிப்பை வாரி எங்கள் இருவருக்குமே அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றியிருந்த வணக்கம். அடுத்தபடியாக எங்கே கும்மி அடித்தாலும் நாங்கள் இருப்போம், எப்படி கும்மி அடித்தாலும் நாங்கள் அடிப்போம். இப்படிக்கு என்கே மீடியா பாய்ஸ் பண்ணாகொம்பு முத்தப்பா பாடல் கண்டிப்பாக பாடவும் அன்பு உள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, கண்டிப்பாக பாடுகிறேன். கும்மி அடித்தாலும் சரி மாமா, உங்களை பார்த்து காதல் வந்துருச்சு. காதல் சொல்லதான் வெட்டி கீழி வெட்டி வந்த வெட்டி வீடு வாசம் காத்தோடு ஒட்டி வருது, ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியான போல பொன்னாக ஒட்டி வருது. இட்டுக்கோ இட்டுக்கோ வண்ண போடும், தொட்டுக்கோ தொட்டுக்கோ கொஞ்ச நேரம், என்ன சொல்லிக்கோ என்னை கையில் அழிக்கோ.
கலந்து வர நின்றேனே பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையில் பேதங்கள் மூடும் வந்ததையும் நீ சிரிக்கின்றேன் வருவதையும் நீ அழுகின்றேன் சிலர் அழுவா சிலர் சிரிப்பா நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் கேடு கெட்டு போனாலும் மனம் கெட்டு மட்டும் போகாது மாறுவத்தி போனாலும் தாய் மனசு வத்தி போகாது தூங்காமல் உன்னை காத்திருப்பேன் சுவாமி துணை உன்னை காத்திருப்பேன் மன்னவன் பாடும் தமிழ் பிறந்த தென்பாண்டி முத்தே முத்தே புண்ணியல் தேடும் போய் பிறந்த பூமஞ்சள் கொத்தே கொத்தே தூளியிலே அட வந்த வானத்து வெண்விளக்கே ஆடியிலே கண்டெடுத்த அற்புதாடி முத்தே சொட்டி மேலே முத்துமால வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாடு நீ முந்தி போனது நியாயம் இல்லை நான் முந்தி போகவே யோகம் இல்லை குட்டை விட்டு தாக்கி பறந்துருங்கே பசித்தவன் கேட்கிறேன் பால் சோறு எங்கே எந்திரி நானும் செய்தேன் குற்றம் என்ன கூறு ஒரு பாரு பாரு ஆராரிரோ பாடுறாரோ யாரோ சொந்தம் என்று வந்தவையாத்தா எந்த பிஞ்சு மனம் பெற்ற வெடியாத்தா அன்பாலதான் சொல்லி அணைச்சேன் ஒன்னாரண்டா சொல்லி முடிக்கேன் பட்டிகளை சொல்லட்டுமா பட்டைகளை தீட்டுமா சொந்தம் என்று வந்த விளையாத்தா பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் பேசுகின்ற உள்ளம் என்று பத்துமா
ஒத்த வந்திருக்கேன் பாரி மக சும்மா நான்